முதல் செக்ஷனுக்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு உண்மையான ஜீவனுள்ள நித்திய தேவன். உலகத்தில் இருக்கிறதுனாலே இந்த உலகமானது பல தெய்வங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறதாக இருக்கலாம். ஆனால் நாம் அறிந்திருக்கிற இந்த வேதாகமானது ஒரே தேவன் உண்டென்று அந்த வேதாகமம் அறிவிக்கிறது. அந்த ஒரே தேவன் உண்மையான ஜீவனுள்ள நித்தியமான தேவனாய் இருக்கிறார் என்பதையும் அது அறிவிக்கிறது. அப்ப தேவன் ஒருவர் உண்டென்று அறிவிக்கிறது. ஆனால் உலகம் பல தெய்வங்களை அறிவிக்கிறதாக இருக்கிறது. இந்த ஒரு தேவன் எல்லாவற்றையும், அதாவது நாம் காண இயலாத எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். மனிதனையும் அந்த கடவுள் தான் சிருஷ்டித்தார். அந்த மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் மனிதனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை தேவனுடைய சாயலிலே சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டித்த தேவன் அவர்களை திருமண நியமனத்திலே இணைத்தார் என்பதையும் நம்ம என்ன பண்ண முடியுதுங்க, இந்த வேதாகமத்துல பார்க்க முடிகிறது. அவருடைய சிருஷ்டிப்பையும் அவருடைய திருமண நியமனத்தையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய வேதாகமத்துல ஆதியாகமம் என்ற அந்த புத்தகத்தினுடைய முதல் 2 அதிகாரங்களை வாசிக்கும் போது அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். நாம் காண்கிற, நம்முடைய கண்களினாலே காண்கிற அனைத்தையும் சிருஷ்டித்தார். அதே சமயம் நம்மளுடைய கண்களுடைய காண்பதற்கு இயலாத பரலோகத்துக்குரியவளையும் தேவன் தான் என்ன பண்ணாருங்க, சிருஷ்டித்தார். இந்த எல்லா சிருஷ்டிப்புகளிலுமே பரலோகமும் பரலோகத்துக்குரியதும் பூமியும் பூமிக்குரிய அனைத்திலுமே தனித்துவமான ஒரு சிறந்த சிருஷ்டிப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மனிதன் மட்டும்தான். அப்ப ஏன் மனிதனை தேவன் அவ்வளவு தனித்துவமான ஒரு சிறந்த படைப்பாக படைப்பதற்கான காரணம் என்ன? ஏன் மனிதன் மற்ற சிருஷ்டிப்புகள், ஏனைய சிருஷ்டிப்புகளை காட்டிலும் அவன் தனித்துவம் வாய்ந்தவனா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, மனிதன் மாத்திரம்தான் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்ப தேவனுடைய சாயல் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய சாயல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப பாத்தீங்கன்னா அறிவியல் சொல்கிறது மனிதன் ஒரு குரங்குல இருந்து வந்தான் என்று சொல்லுகிறது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது தேவன் மனிதனை சிருஷ்டித்தார், அவனை தமது சாயலிலே சிருஷ்டித்தார் என்று அறிவிக்கிறது. அப்ப வேதாகமம் சொல்லுவதற்கும் அறிவியல் சொல்லுகிற கூற்றுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. இப்ப வேதாகமம் அறிவிக்கிற அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க முயற்சி செய்கிறேன். இப்ப தேவனுடைய சாயல் என்பது தேவனிடம் மாத்திரம் இருக்கக்கூடிய சில பண்புகளை கொண்டவராக ஆண்டவர் மனிதனை என்ன பண்ணுகிறாருங்க, சிருஷ்டிக்கிறார். நான் உதாரணத்துக்கு கேட்கிறேனே, குரங்குனால இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்த முடியுமா? குரங்குனால பேச முடியுமா? குரங்குனால எழுத முடியுமா? குரங்குனால ஒரு முடிவெடுக்க முடியுமா? அறிவியல் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு காரியத்தை குரங்குனால கொண்டு வர முடியுமாங்க? ஆனால் உலகமும் நம்முடைய பாட புத்தகங்களும் மனிதன் அவன் குரங்கிலிருந்து வந்ததாக, பரிணாம வளர்ச்சியிலிருந்து வந்ததாக அவன் அறிவிக்கிறான். நம்ம மார்க் வாங்கறதுக்காக குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் எழுதினாதான் மார்க் போடுவாங்க. ஆனால் வேதாகமம் அறிவிக்கிறது தேவன் மனிதனை சிருஷ்டித்தார், அந்த தேவன் மனிதனை தமது சாயலில் என்ன பண்ணினார், சிருஷ்டித்தார் என்று அறிவிக்கிறார். அப்ப அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவனா இருக்கிறான்? அவனுக்குன்னு சுய விருப்பம் இருக்கிறது, அவனுக்குன்னு சுய சித்தம் இருக்கிறது, அவனால் பேச இயலும், அவனால் சிந்திக்க இயலும், அவனால் தீர்மானங்களை எடுக்க இயலும். ஒரு பகுத்தறிவு கொண்ட தேவனை போல ஒரு செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவன் தான் யாருங்க, மனிதன். அப்ப தேவனுடைய சாயல்ல மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லும் போது மற்ற ஏனைய சிருஷ்டிப்புகளை காட்டிலும் மனிதன் தனித்துவம் வாய்ந்த மிக சிறந்த ஒரு சிருஷ்டிப்பாக என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். அப்ப தேவனுடைய பண்புகள்ல மிக முக்கியமான பண்புகளையும் மனிதனுக்குள்ளாக தேவன் வைத்திருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய ஞானத்தை என்ன பண்ணார், தேவன் மனிதனுக்குள்ளாக வைத்திருந்தார். அதுக்கப்புறம் ஏதேன் தோட்டத்துல திருமண நியமனத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது சாத்தான் சர்பத்தின் ஊடாக ஏவலை வஞ்சித்து ஆதாம் வீழ்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதாமுடைய மீறுதலினாலே முழு மனித இனமும் பாவத்துக்குள் வருவதையும் அந்த பாவத்தினாலே முழு மனித இனமும் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறதையும் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சாயலில் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்.
தேவனுடைய சில பண்புகளை கொண்டவனாக இருக்கிறான். அதே சமயம் தேவனுடைய சில தனித்துவ பண்புகளையும் கொண்டவனாக இருக்கிறான். தேவனுடைய கட்டளையை மனிதன் மீறினான். மனிதனுடைய மீறுதலினாலே பாவமும் அவனுக்கு தண்டனையாக சரீர பிரகாரமான மரணமும் வந்தது. இதில் சில மாற்றங்கள், தேவனுடைய பண்புகளிலே சில மாற்றங்கள் மனிதனிடம் உண்டானது. ஆனால் சில மாற்றங்கள் தொடர்ந்து, சில காரியங்கள் தொடர்ந்து மனிதனிடம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப மனிதன் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட அவனால பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறமும் மனிதன் பேசக்கூடியவனாக இருக்கிறான். பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறமும் மனிதன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறமும் அவன் தீர்மானங்கள் எடுக்க முடியும், பகுத்தறிய முடியும். தன்னிச்சையாக சுய விருப்பத்தோடு சுய சித்தத்தோடு அவனால் என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். இந்த தன்மைகள் எல்லாம் மனிதனிடம் தொடர்ந்து பாவத்தில் விழுந்து போன நிலைக்கு அப்புறமும் தொடரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய ஆவிக்குரிய நிலை ஒரு மரித்த நிலைக்கு போனது. தேவனுடைய தனித்துவ பண்புகளில் மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய தேவனுடைய நீதியையும் தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய பரிசுத்தையும் என்ன பண்ணினான்? மனிதன் இழந்து போனான். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு மனிதனுடைய மரித்த நிலை என்று நாம் சொல்கிறோம். நீங்கள் அதற்கு ஆதாரமாக நீங்கள் ரோமர் 5 அதிகாரம் வசனங்கள் 18, 19 நம்ம வாசிக்கலாம். ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்ப ஆதாமுடைய மீறுதல் மனித இனத்துக்கு பாவத்தை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி மனித இனத்துக்கு மீட்பை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய சாயலில் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். தன்னுடைய மீறுதலினாலே பாவத்தில் விழுந்து போனான். தேவனுடைய பண்புகள் சிலவற்றை இழந்தவனாக இருக்கிறான். மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவினால் அவன் மீண்டும் தேவனுடைய சாயலை பெற்று ஒரு நீதிமானாக ஆக்கப்படுகிறான் என்ற அந்த செய்தியினுடைய சாராம்சத்தை தான் இந்த முழு வேதாமும் நமக்கு என்ன பண்ணுதுங்க? அறிய தருகிறதாக இருக்கிறது. அப்ப மனிதன் தான் விழுந்து போன நிலையிலிருந்து அவன் மீண்டுமாக தேவனுடைய சாயலில் வருவதற்கு அவனுடைய சொந்த முயற்சியில் வர இயலாது என்பதை அறிந்த ஆண்டவர் அவருடைய ஒரே பேரான நித்திய குமாரனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி, அவர் பூமிக்கு வந்து அவருடைய ஒரே பேரான நித்திய குமாரன் மனித இனத்தினுடைய மீட்பராக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை அவன் இழந்து போன தேவனுடைய சாயலாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய பரிசுத்தையும் தந்து மீண்டுமாக தேவனுடைய சாயலில் அவனை ஆக்குகிறார் என்பதுதான் இந்த முழு வேதாந்தத்தினுடைய செய்தியாக இருக்கிறது. அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில உண்மையான நித்திய தேவனை குறித்து ஒவ்வொரு மக்களுமே அறிந்திருக்க வேண்டும். அதுல குறிப்பாக நான் இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறது, பவுல் எப்படி இந்த மெய்யான தேவனை அறிவித்தார் என்ற செய்தியை நாம் பார்த்து அதிலிருந்து சில காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அப்போஸ்தலர் நடபடிகளை 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 16ஆம் வசனத்துல. அத்தேனேங்கிற பட்டணத்துல பவுல் அவருடைய ஊழிய பிரயாணத்துல அவர் காத்து கொண்டிருக்கும் போது அங்க அந்த பட்டணத்துல விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை அவர் கண்டு ஆவியில அவர் என்ன பண்ணாரு? மிகுந்த வைராக்கியம் கொண்டு ஜெப ஆலயத்திலே யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் அவர் என்ன பண்ணினா சம்பாஷணை செய்தார் என்று பார்க்கிறோம். அப்ப பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப விக்கிரகம்னா என்ன? விக்கிரகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ஒரு சிற்பம் மாத்திரம் அல்ல, தேவனுக்கு மாற்றாக எதெல்லாம் நம்ம உருவாக்குறோமோ, தேவனுக்கு மாற்றாக நம்ம எதையெல்லாம் எண்ணுகிறோமோ எல்லாமே என்னதுதான்? விக்கிரகம் தான். தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அவர் மெய்யான உண்மையான ஜீவனுள்ள நித்திய தேவனாக இருக்கிறார். அப்ப உண்மையற்ற ஜீவனற்ற நித்தியத்தன்மை அற்ற எல்லாமே என்னதாங்க? விக்கிரகம் தான். தேவனுக்கு மாற்றாக ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே விக்கிரகம் தான். நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, நம்மளுடைய ரூபாய் நோட்டை நம்ம பயன்படுத்துறோம்ல, ஒரு 500 ரூபா நோட்டை நம்ம பயன்படுத்துறோம்னா 500 ரூபா நோட்டினுடைய ஒரிஜினல் இதுதான், ஒரிஜினல் இதுதான் டூப்ளிகேட் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா?
அதை அச்சிடுறாங்க பாத்தீங்களா. மத்திய அரசுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க தான் என்ன பண்றாங்க, பணத்தை அச்சிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் தயாரிக்கிற உண்மைத்தன்மை வாய்ந்த 500 ரூபாய் மதிப்பு மிக்க அந்த காகிதம், அதாவது அந்த பணமானது இப்படி இருக்கும், இப்படி இல்லாத காரியங்கள் போலி என்று அவர் என்ன பண்றாரு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிக்கிறாங்க. அதே போல உண்மையான ஜீவனுள்ள நித்திய தேவன் ஒருவர் உண்டென்றால் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர் தந்த வார்த்தைகள் இருந்தா நம்ம என்ன பண்ண முடியுங்க, அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் தந்த வார்த்தைகள் இல்லாமல் மனிதனால், மனிதனுடைய கற்பனைகளினால், யூகங்களினால், புராணங்களினால் ஏற்படுத்தப்பட்ட அனைத்துமே விக்கிரகம் தான். அது தேவனுக்கு விரோதமானதான். நான் நினைக்கிற ஒரு கடவுளோ, நான் நம்புகிற ஒரு கடவுளோ, நான் ஆராதிக்கிற ஒரு கடவுளோ என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில என்னுடைய கற்பனைகளுக்கு உட்பட்டு என்னை போன்ற மனிதர்களுடைய கற்பனைகளுக்கு உட்பட்ட ஒரு காரியமா இருக்குதுன்னா அது எல்லாமே என்னதுதாங்க, விக்கிரகம் தான். அப்ப பவுலுடைய நாட்கள்ல அத்தேனேங்கிற பட்டணத்துல அவர் சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல என்னவா இருந்திருக்குதுங்க, அநேக விக்கிரகங்களால் அந்த பட்டணம் நிறைந்திருக்கிறதை கண்டு அவர் ஆவியில என்ன பண்ணாரு, மிகுந்த வைராக்கியம் கொண்டார். மிகுந்த வைராக்கியம்னா என்னன்னா, இவர் மெய்யான தேவனை அறிந்திருக்கிறார், மற்ற ஜனங்கள் அந்த தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமல் இருக்கிற தேவனுக்கு மெய்யான தேவனை அறிவிக்க வேண்டும் என்ற பாரமுடைய ஒரு நபராக பவுல் அந்த இடத்துல என்ன பண்ணார்னா, ஜெப ஆலயங்களிலும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை விலைகளில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் என்ன பண்ணாரு, சம்பாஷணை செய்தார். நீங்கள் உண்மையான தேவனை அறிந்திருக்கிறீங்களா? நீங்கள் உண்மையான மெய்யான தேவனை அறிஞ்சிருக்கீங்களா? கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? உண்மையான கடவுளை நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா அந்த மெய்யான கடவுளை அறியாத மக்களை பார்த்து உங்களுக்கு ஆவிக்குரிய வைராக்கியம் வருதா, வரது இல்லையா? தினந்தோறும் போய் என்ன பண்ணாரு பவுல், ஜப ஆலயங்களிலும் மக்கள் எங்கெல்லாம் கூடி வருகிறார்களோ ஜப ஆலயங்களிலும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் வெளிப்பட்டவர்களோடு அவர் என்ன பண்ணாரு, சம்பாஷணை செய்தார். உங்களுடைய ஆவியிலும் நீங்கள் வைராக்கியம் உடையவர்களா இருந்தீங்கன்னா, மெய்யான தேவனை வேதம் வெளிப்படுத்துகிற அந்த வெளிச்சத்தில் அறிந்திருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆவியில நீங்கள் வைராக்கியம் அடைந்து அந்த மக்களிடம் அந்த தேவனை அறிவிக்கிற மக்களாக இருப்பீங்க. உங்களால அறிவிக்க முடியுதா, அறிவிக்க முடியலையா? அறிவிக்க முடியல அப்படின்னா இன்றைக்கு அந்த மெய்யான தேவனை குறித்து இந்த வேதாந்தின் வாயிலாக நான் உங்களுக்கு அறிவிக்க விருப்பப்படுகிறேன். நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நீங்களும் ஆவியிலே வைராக்கியம் அடைந்து அவரை அறிவிக்கிற மக்களாக இருக்கும் வேண்டி உங்களை அன்போடு கூட நான் என்ன பண்ணுகிறேன், வாழ்த்துகிறேன். ஓகே, 18ஆம் வசனம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் மீட்பெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். பவுல் எதை பிரசங்கிச்சாரு அந்த மக்களுக்கு? இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அவனை என்னன்னு சொல்றாங்கன்னா, இவன் வாயாடி அந்நிய தேவைகளை அவன் என்ன பண்ணிக்கிறான், தேவதைகளை அறிவிக்கிறான் என்று அவனை குறித்து அவர்கள் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப இவன் பேசும்போது அது வாக்குவாதமாக நடக்கிறது. இப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த அத்தேன பட்டணத்தார் இவன் சொல்லுகிற காரியங்கள் புதிதான ஒரு உபதேசமாக அவர்கள் கேட்கிற காரணத்தினாலே, அது நூதனமாக தென்பட்ட காரணத்தினாலே என்ன பண்றாங்கன்னா, அத்தேன பட்டணத்தில் இருக்கிற அங்க அவர்கள் ஒரு மார்சுங்கிற மேடையில இருந்து அவர் சொல்லுகிற இயேசுவையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுடைய செய்தியும் அறிவிக்கும்படியாக என்ன பண்றாரு, பவுலுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க. இப்ப பவுல் அந்த மீட்டிங்க்கு வராரு. அந்த மீட்டிங்ல அவர் பேசுறார். இப்ப இங்க ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங் என்னன்னா, ஏற்கனவே ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு நபர் மற்ற தன்னுடைய சமூகத்து அல்லது உறவு மக்களுக்கு அந்த மெய்யான தேவனை அறிவிக்கும்படியாக ஏற்படுத்தின ஒரு கூட்டம். இது ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கு, கரெக்டுங்களா? வரும்போது உங்களை வரவேற்கிறாங்க, உட்கார்றதுக்கு உங்களுக்கு சேரை அரேஞ்ச் பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளும் இருந்துடக்கூடாதுன்னு ஃபேனு, வெளிச்சம், சவுண்டு கேட்கறதுக்கு மைக்கு, எல்லாம் ஆர்கனைஸ்டா இங்க நடக்குது. இந்த மீட்டிங் வேற, பவுலுடைய மீட்டிங் வேற. ஏன்? அங்க இருக்கிற எல்லாமே ஞானிகள். நீங்கள் போயிட்டு சாதாரண கதைகள்லாம் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. கேள்வி வைப்பான், கேள்விக்கு நீ என்ன பண்ணணும், பதில் சொல்லணும்.
பதில் சொன்னா அந்த இடத்த விட்டு போகலாம், அப்படி இல்லைன்னா நீ பதில் சொல்ற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஞானிகள் நிறைந்த அத்தனை பட்டணத்துல மார்ஸ் மேடையில நின்று அவனை பிரசங்கிக்க சொல்லும் போது அவன் இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு என்ன பண்றான்? பிரசங்கிக்கிறான். இப்ப பவுல் அவன் அறிந்த அந்த மெய்யான தேவனை குறித்து எப்படி அந்த மக்களுக்கு அறிவித்தானோ அதே விதமாக நீங்களும் புரிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு நான் என்ன பண்ணுகிறேன், அதை விவரிக்க முயற்சி பண்ணுகிறேன். 23ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 23. இப்ப பவுல் மேடைக்கு வந்துட்டார். இப்ப இதே போன்றதான ஒரு மேடை, மக்கள் கீழே இருக்கிறாங்க, அவங்க புதிதான உபதேசத்தை புதிதான காரியங்களை கேட்கறதுல ஆர்வமுடைய மக்களா இருக்கிறாங்க, ஞானிகளா இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில இவர் மெய்யான தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலையும் அறிவிக்கிற ஒரு நபராக அந்த மாசு மேடையில ஏறி நின்று இப்ப பேசுறாரு. நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இங்க இருக்கிற மக்களையும் நான் அத்தேன பட்டணத்தாரையும் நான் ஒன்றிணைந்து பேச விரும்புகிறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துல எனக்கு பரிச்சயமான ஒரு பகுதி தான் இது. நான் படித்தது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல தான். இன்னும் அந்த சகோதரரோடு கூட நான் இணைந்து தான் நான் இந்த மாவட்டத்துல தான் படித்தேன். இந்த மாவட்டத்துல குறிப்பாக இந்த கிறிஸ்தவ சார்ந்த இந்த கிறிஸ்துமஸ் விழானது மிக சிறப்பான ஒரு விழாவாக இங்க என்ன பண்ணப்படுதுங்க, இது கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் டிசம்பர் நாட்கள்ல நீங்கள் வரும்போது இங்க இருக்கிற எல்லா அலங்கரிப்பாகட்டும், இங்க இருக்கிற சந்தோஷமாகட்டும், இங்க இருக்கிற உபசரிப்புகளாகட்டும், இங்க இருக்கிற எல்லா விதமுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே குறிப்பாக இந்த மாவட்டத்துல அந்த பண்டிகையை மிகுந்த சிறந்த வகையில் என்ன பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப நாங்கள் பிரயாணம் செய்யும் போது மேக்சிமம் அநேக திருச்சபை கட்டிடங்களை நாங்கள் பார்க்கிறோம், புது விதமான ஸ்தாபனங்களை நாங்கள் பார்க்கிறோம், அநேக ஊழியர்களை நாங்கள் சந்திக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த பட்டணம் இந்த மாநிலத்துல இந்த பட்டணமானது கிறிஸ்தவர்களால் அல்லது கிறிஸ்தவ தேவாலயங்களால் அல்லது கிறிஸ்தவ ஊழியர்களால் நிரம்பின ஒரு பட்டணமாக என்ன பண்ணுதுங்க இருக்கிறது. இருக்குதா இல்லையா? உண்மையா பொய்யாது? இப்ப இந்த தெருவே பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சஸ் மாதிரி தான் இருக்கு. வரும்போது வசனங்கள் இருக்கு, போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. கிறிஸ்துமஸ் டைம் பயங்கர செலிப்ரேஷனா இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாவே கலகலப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா தான். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி இந்த ஏரியா மட்டும் இல்ல, இங்க இந்த லைன்லயே பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு. இதே நீங்க நாகர்கோயில இருந்து எடுத்து மார்த்தாண்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல அதை விட பிரம்மாண்டமான கட்டிட அமைப்புகளையும் ஊழியங்களையும் கிறிஸ்தவ நபர்களையும் நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது. நான் என்ன சொல்லுகிறேன், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் இந்த வேதாமம் அறிவிக்கிற இந்த மெய்யான தேவனா? மெய்யான தேவனை இந்த மக்கள் அறிந்திருக்கிறாங்களா? இந்த மெய்யான தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார்களா? வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக அறிந்து விசுவாசித்து அவர்கள் ஆராதிக்கிறாங்களா? நீங்கள் அந்த கட்டிடத்துக்கோ இல்ல அந்த ஸ்தாபனத்துக்கோ இல்ல அந்த ஊழியர்களிடமோ நீங்கள் சென்று பேசும்போது தான் தெரியும், அவர்கள் ஆராதிக்கிற அந்த தேவனுக்கும் இந்த வேதாமம் வெளிப்படுத்துற தேவனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்ப சிலர் உண்மையாக இந்த வேதாந்தத்தின் அடிப்படையில அந்த தேவனை அறிந்து விசுவாசித்து இருக்கிறார்கள். ஆனால் பலர் அந்த மெய்யான தேவனை அறிந்திருப்பதிலும் ஆராதிப்பிலும் குறைவுபட்டு அவர்கள் தேவ பக்தி உடைய மக்களாக, தேவனை ஆராதிக்கிற மக்களாக அவர்கள் செயல்படுகிறார்களே தவிர சில சந்தர்ப்பங்களில அவர்கள் அறிந்திருக்கிற தேவன் வேதாமம் வெளிப்படுத்துகிற தேவனாக இல்லாமல் இருப்பதை நம்ம என்ன பண்ண முடியுதுங்க, பார்க்க முடிகிறது. அப்ப இதே போன்றதான ஒரு சூழ்நிலை தான் அந்த அத்தேனே பட்டணத்திலே இருக்கிறது. அப்பொழுதுதான் பவுல் சொல்லுகிறார், அறியப்படாத தேவனுக்கு நீங்கள் என்ன பண்றீங்க, ஒரு பலிபீடத்தை நான் கண்டு நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த தேவனையே நான் என்ன பண்ணுகிறேன், உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப நானும் கூட நீங்கள் இந்த வேதாந்தத்தின் அடிப்படையில அறிந்திராத அந்த தேவனை குறித்து நான் அறிவிக்கிறதுக்கு தான் என்ன பண்ற முயற்சி செய்கிறேன். 24ஆம் வசனம் வாசிங்களா. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால்
கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் கட்டப்பட்ட கோயில்களில் கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அப்ப இங்க இருக்கிற கட்டடங்களில் அவர் வாசம் செய்கிறாரா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை நேரடியாக கண்ட அப்போஸ்தலர்களிலே புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பவுல் சொல்லுகிறார். என்னன்னு சொல்லுகிறாரு? அந்த அறியப்படாத தேவனை குறித்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின அந்த தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் என்ன பண்ணுகிறது இல்ல? வாசம் செய்கிறது இல்ல. அப்ப கோடி கோடியா நம்ம உயரமான கட்டிடங்களை கட்டுறதுனால ஆண்டவர் அதுல வாசம் செய்து விடுவாரா? ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த சபையில, இந்த கட்டடத்துல, இந்த கோயில்ல, இந்த ஸ்தாபனத்துல, இந்த ஊழியர்கிட்ட போய் நாம் வேண்டுதல் செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அற்புதங்கள் நடக்கும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாம் சில விஷயங்களை தேவ பக்தியுடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் சில காரியங்களை அறியாதவர்களாக, அறியாமையில செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். சரி, அடுத்த வாசிங்கள 26 வாசிங்கள. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நீங்கள் கன்னியாகுமரியில இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நீங்கள் அழகிய மண்டபத்துல இல்லைன்னா மணலிக்கரையில இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த தெருவுல இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நீங்கள் எங்க பிறக்கணும், எந்த பெற்றோருக்கு பிறக்கணும், எந்த பட்டணத்துல இருக்கணும், எந்த கிராமத்துல இருக்கணும், எந்த வீட்டுல இருக்கணும், எந்த நிலப்பரப்பில் இருக்கணும், யார் முன் குறித்திருக்கிறா? தேவன் முன் குறித்திருக்கிறாருங்க. அதன் அடிப்படையில தேவன் என்ன பண்றாருன்னு அடுத்து சொல்றாரு. வாசிங்களா. உங்களோட குடியிருப்பினுடைய எல்லைகளை குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. உங்களுடைய எல்லைகளை முன்குறித்து நீங்கள் எங்க இருக்க வேண்டும் என்று நியமித்த தேவன் உங்களுக்கு தூரமானவர் அல்ல. உங்கள் அருகாமையில் நீங்கள் அறிந்து கொள்ளும் விதத்திலே உங்களிடம் அவர் வெளிப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நாம என்ன பண்றோம்? அந்த மெய்யான கடவுளை அறிந்து கொள்வதற்கு நாம் ஒரு பகுதிக்கு தூரமாக போறோமா இல்லையா? உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. பிற சமூகத்தினர் என்ன பண்ணுவாங்க? பல தூரங்கள், மைல் தூரங்கள் பிரயாணப்பட்டு மலை பிரதேசங்களுக்கு பிரயாணப்பட்டு அவர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக, அவங்களுடைய அக்கிரமங்களை நீக்குவதற்காக அந்த மாதிரி பகுதிகளுக்கு போய் வேண்டுதல் செய்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டுங்களா? கிறிஸ்தவ சமுதாயத்தில் இதே மாதிரி இருக்கா? ஆண்டுல ஒரு முறையாவது எருசலேம் போனோம். யோர்தான் நதியில இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த அதே நதியில என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். இங்க லோக்கல்ல எடுத்துட்டீங்கன்னா எங்க போனோம்? இங்க தமிழ்நாட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வட்டாரம் பெரும்பான்மையாக நம்ம வேளாங்கண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்க என்ன பண்ணுவாங்க? அவர்களுடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, ஜபங்களை தெரியப்படுத்தும் முடிவாக என்ன பண்றாங்க? அங்க போறாங்க. ஆனால் வேதாகம் என்ன சொல்லுகிறது? வேதாகத்தினுடைய அந்த பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க? அவர் தேவன், அவர் நம்மில் ஒருவருக்கும் அவர் என்ன பண்றதில்ல, தூரமானவர் அல்ல. அவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக, சத்திய வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்கள் அவரை கண்டுபிடிக்க முடியுங்க. நீங்கள் உலகம் எங்கும் போய் தேடி உடைய பணங்களை விரயம் செய்து, உடைய நேரங்களை விரயம் செய்து, நீங்கள் அறியப்படாத தேவனுக்கு உங்களுடைய பக்தியினாலே நீங்கள் ஆராதிப்பது அது தேவனுக்கு உகந்த காரியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்? அவருடைய ஒரே பேரான நித்தியகுமாரனை பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பிச்சிட்டாருங்க. பூமியில யார் இருக்கா? அவருடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் இருக்கான். அந்த மனிதனை மீட்பதற்காக தேவன் பரலோகத்திலிருந்து அவருடைய ஒரே பேரான நித்தியகுமாரனை எங்க அனுப்பினார்? பூமிக்கு அனுப்பினார். ஆனால் நாம என்ன சொல்றோம்? இங்க இருந்து கொண்டு நம் பரலோகம் போவதற்கு என்ன பண்ணுகிறோம்? முயற்சி செய்துக்கிட்டு சில குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு போவதற்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன்
அவர் சமீபமா இருந்து மனித இனத்தை மீட்டுக் கொள்வதற்காக அவருடைய ஒரே பேரான நித்திய குமாரனை அவர் பூமிக்கு அனுப்பி அவருடைய பரிசுத்த ஆவியானவரை என்றென்றைக்கு இருக்கும்படியாக வாக்குத்தத்தம் செய்து அவருடைய வார்த்தைகளினாலே நம்முடைய கரங்களில் தரப்பட்டு நமக்கு அருகாமையில அவர் இருக்கிறார் என்று நாம் இந்த வேத வசனங்கள் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்களுடைய புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாரா இருக்க மனுஷருடைய சித்திர வேலைகளினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வமும் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்க ஆகாது. அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுகிறார்? கட்டளையிடுகிறார். ஒருவேளை நீங்கள் இந்த மெய்யான தேவனை இந்த வேதாந்தத்துடைய வெளிச்சத்துல அறிந்து கொள்ளாமல் உங்களுடைய கற்பனையில உங்களுடைய விருப்பத்தில நீங்கள் அறிந்து கொண்ட உங்கள் முன்னோர்களிடமிருந்து கேட்ட காரியங்களின் அடிப்படையில நீங்கள் ஆராதித்து அவரை தொழுது கொண்டு தேவ பக்தியா நடந்து கொண்டிருப்பீர்களானால் இந்த தினத்துல ஆண்டவர் உங்களுக்கு அறிவிக்கிறார், உங்களுடைய அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். இந்த மெய்யான தேவனை இந்த மெய்யாக வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேதத்தினுடைய வெளிச்சத்திலே பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்கள் அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள முடியும், அந்த தேவனை ஆராதிக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு தூரமானவர் கிடையாதுங்க. அவருடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக அனுப்பின தேவன்ங்க. அந்த தேவன் உங்களுடைய பாவத்துக்காக மரித்த தேவன்ங்க. நீங்கள் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீர்களோ அவர்களை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு விருப்பமுடைய தேவனாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவனை மனிதர்கள் என்ன பண்ண முடியாது? சித்திர வேலைகளில் அவர்களுடைய யுக்தியில அவரை உருவாக்கி கொண்டு வந்து வைக்க இயலாது. ஒரு பெரிய கட்டடத்துல அவர் என்ன பண்ண முடியாது? அடக்க முடியாது. வானம் பூமி எல்லாம் யாருடையது? தேவனுடையது. அப்படிப்பட்ட தேவனை ஒரு கட்டடத்துக்குள்ள அடக்கி மனிதர்களுடைய கை வேலைகளினால அவரை அடக்கி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் நம்மளை முன்குறித்த தேவன், நமக்கான எல்லைகளை குறித்த தேவன். அவரை அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேதத்தினுடைய வெளிச்சத்திலிருந்து நாம் அவரை அறிந்து விசுவாசிக்கும்படியாக தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை நாம் காணக்கூடாமல் இருந்தாலும் இந்த வேத வசனங்களின் மூலமாக அவரை என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்க இயலும். நாம் விசுவாசிக்கும் போது அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்கிறோம். அந்த மெய்யான தேவனை ஆராதிக்கிற மக்களாக வாழ்கிறோம். மேலும் அதுக்கப்புறம் 31 இருந்து அப்படியே 33 34 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷன் மருத்துவரிலிருந்து எழுப்பினதனாலே அது நிச்சயத்தை எல்லாரும் விளங்க பண்ணுவார்கள் என்று சொல்கிறார். எந்த குமாரனை பூமிக்காக அனுப்பினாரோ யாரெல்லாம் அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ளாமல் அந்த தேவனை விசுவாசிக்காமல் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களோ அந்த அவருடைய ஒரே பேரான நித்திய குமாரனை கொண்டு அவர் பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். மரித்தோரிலிருந்து அவரை உயிரோடு கூட எழுப்பினதுனாலே அதனுடைய நிச்சயத்தையும் நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மெய்யான தேவனை இந்த வேதாந்தத்துடைய வெளிச்சத்திலிருந்து நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும் சித்தமுமாக இருக்கிறது. இப்ப அந்த தொகுப்பினுடைய இறுதியில மார்ச் மேடையில எந்திரிச்சு நின்று பிரசங்கித்து அந்த உயிர்த்தெழுதலையும் கிறிஸ்துவையும் அறிவிக்கும் போது சிலர் என்ன பண்றாங்கன்னா பவுல் சொன்ன செய்தியை கேட்டு அவனை இகழ்கிறதை பார்க்கிறோம். சிலர் அவனை விட்டு போய்விட்டதை பார்க்கிறோம். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களில் மார்ச் மேடையின் நியாயாதிபதிகள் ஒருவனான தியோனிசியோ என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவர்களுடனே வேறு சிலரும் என்ன பண்ணார்கள்? இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப மெய்யான தேவன் ஒருவர் உண்டு. அவர் உண்மையான ஜீவனுள்ள நித்திய தேவனாக இருக்கிறார். அவர்தான் மனிதனை சிருஷ்டித்தார். மனிதன் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். மனிதன் அந்த முதல் மனிதனாக இருக்கக்கூடிய ஆதாமுடைய மீறுதலினாலே பாவத்தில் விழுந்து போனான். பின்பு அவருடைய ஒரே பேரான நித்திய குமாரனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதனாலே அவன் நீதிக்குள்ளாக மீட்கப்பட்டான். மீட்கப்பட்டவன் அவரை அறிந்து அவரை ஆராதிப்பதற்காக தேவன் அவனை என்ன பண்ணியிருக்கிறாரு? ரட்சித்து இருக்கிறார். நாம் இந்த மெய்யான தேவனை வேதாகமம் அறிவிக்கிறோம். சத்தியத்தின் அடிப்படையில வெளிச்சத்தின் அடிப்படையில அறிந்து நம் விசுவாசித்து அவரை ஆராதிக்கும் போது அது ஆண்டவருக்கு உகந்த ஆராதனையாக இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கும். சிலர் அதை இகழ்வார்கள், சிலர் அதை விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் சிலர் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அவரை பின்பற்றி அவருக்கென்று மகிமையாக வாழக்கூடிய மக்களாக இருப்பார்கள்.
அப்படிப்பட்ட தேவன் விரும்புகிற ஒரு மக்களாக தேவன் முன்குறித்த இந்த பகுதியில தேவனுடைய அந்த சத்தியத்தின் அடிப்படையில் அவரை அறிந்து அவரை ஆராதித்து அவருக்கு ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கொண்டு நான் என்ன பண்ணுகிறேன், வாழ்த்துகிறேன். அப்ப இந்த மெய்யான தேவன் ஒரு திருமண நியமனத்தை ஏற்படுத்தினார். இந்த மெய்யான தேவனை விசுவாசித்த ஒவ்வொரு ஆண் பெண் எப்படி இருக்க வேண்டும், இந்த மெய்யான தேவனை அறிந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இந்த மெய்யான தேவனை அறிந்திருக்கிற ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம என்ன பண்றாங்க, தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதியில கவனிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.